அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் மிருகசிரிஷம் 3-4 பாதத்துக்குரிய குணநலன்கள்லாம் என்ன? இந்த நட்சத்திர பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? தொழில், வியாபாரம், வருமான ரீதியாக, குடும்பங்களுக்கும் ஆரோக்கிய ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு? வண்டி, வாகனம், நிலப்புலன் வாங்க முடியுமா? உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுமா? நினைத்த வேலை கிடைக்குமா? வெளிநாட்டு யோகம் அமைஞ்சிருக்கா? எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்? எந்த தெய்வத்தை வழிபடணும்? என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு உரிய சுவாரஸ்யமான, அதிகம் பேர் பேசாத, கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாத குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பாதம் இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். மிருகசீரிஷத்தின் அதிபதி செவ்வாய், மிதுனத்தின் அதிபதி புதன் மற்றும் இந்த 3ஆம் பாதத்தின் அதிபதி சுக்கிரன். செவ்வாய், புதன், சுக்கிரன் இணையக்கூடிய இந்த பாதத்தினருக்கு மட்டும் உரித்தான ரகசிய குணங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க காசு மேட்டரில் கெட்டிக்காரத்தனமான நடிப்புங்க. இவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரிங்க, இல்லை அப்படின்னா சுத்தமாக பணமே இல்லைனாலும் சரி, வெளியில் காட்டிக்கிற விதம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கையில் காசு இல்லைனாலும் ராஜா மாதிரி கெத்தாக சுற்றுவாங்க. அதே நேரம் நிறைய பணம் இருந்தாலும் கையில் ஒன்றுமே இல்லைப்பான்னு ரொம்ப சிம்பிளாக நடித்து தப்பிச்சிருவாங்கங்க. இவங்க நிஜமான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு இவங்கள தவிர வேறு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நாம் என்ன தான் கேட்டாலும், என்ன வச்சுருக்காங்க என்ன தெரிஞ்சுக்க பார்த்தாலும் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வாங்கவே முடியாது. ஆளை பார்த்தே காரியம் சாதிக்கக்கூடிய சைக்காலஜி இவங்கக்கிட்ட ஒரு பெரிய திறமை இருக்குங்க. எதிரில் இருக்கிறவங்க எதை சொன்னால் மயங்குவாங்க. என்ன வார்த்தை சொல்லி புகழ்ந்தால் காரியம் நடக்கும், இல்லை அமைதியாக இருந்தால் வேலை முடியுமான்னு ஆளோட சைக்காலஜியை முதல்லையே நோட்டம் விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசி அசால்ட்டாக அவங்களுக்கு தேவையான வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர் ட்ரெண்ட் சென்டர் இவங்க. இவங்களுக்குன்னு தனி ஃபேஷன் ஸ்டைல் இருக்குங்க. மற்றவங்க பண்ணுறதை பார்த்து இவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. இவங்க ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸோ வாட்சோ இல்லை விஷயத்தையோ பண்ணுவாங்க. அப்புறம் அதை பார்த்து அதை சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அறியாமலேயே, இவங்களுக்கு தெரியாமையே இவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டராக வாழ்கிறவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக செய்யவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதில் கோபத்தையோ அதிகாரத்தையோ காட்டாமல் ரொம்ப அழகாக நயமாக பேசி காரியத்தை சாதிச்சிருவாங்க. கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் காரியம் முடிக்கிறதுல இவங்க கை தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். ரகசிய முகபாவனை கணிப்பு. எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத விட அவங்களோட முகபாவனை, கை கால்களோட அசைவு, அதை வச்சே அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களாங்கிறத நொடியில் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்கக்கிட்ட நம்ம நடித்தோ பொய் சொல்லியோ தப்பிக்கவே முடியாதுங்க. ரெட்டை வாழ்க்கை வடிவமைப்புங்க இவங்க. வெளி உலகத்துக்கு இவங்க கலைநயமும் ஜாலியான சுபாவமும் கொண்டவங்களாக தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப துல்லியமான நிதி மேலாண்மை இருக்கக்கூடிய, யாருக்கும் தெரியாமல் சொத்து சேர்க்கறது இல்லை ரகசிய முதலீடு செய்கிறதுல இவங்க ரொம்ப வல்லவங்க. மிருகசீரிஷம் 4ஆம் பாதம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட பாதம். இங்கே மிருகசீரிஷ அதிபதி செவ்வாய், மிதுன அதிபதி புதன் மற்றும் 4ஆம் பாதத்தின் அதிபதியும் செவ்வாயே. செவ்வாய், புதன், செவ்வாய் சேரும்போது பிறக்கும் அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட வேறு லெவல் ரகசிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொன்னால் பொறி பறக்குங்க. இந்த 4ஆம் பாதத்துக்காரங்கிட்ட நீங்கள் எதை வேணும்னாலும் மறைக்கலாம், ஆனால் பொய் மட்டும் சொல்லவே முடியாதுங்க. யாராவது இவங்கக்கிட்ட பொய் சொன்னால் அதை உடனே கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையே ஸ்பாட்லைட் போட்டு கேட்பாங்க. எனக்கு உண்மை தான் முக்கியம், அது எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அசால் நேர்மையாளர்கள் இவங்க. தோல்வியிலையும் ஜெயிக்கும் ஃபீனிக்ஸ் பறவாங்க. இவங்க வாழ்க்கையில் எத்தனையோ தடங்கல்கள், சவால்கள் வரலாம், ஆனால் எந்த ஒரு தோல்வியுமே இவங்களை முடக்கி போடவே முடியாதுங்க. அடி மேலே அடி விழுந்தாலும் அடுத்த நாள் டபுள் மடங்கு வேகத்தோட எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி கம்பேக் கொடுப்பாங்க அவங்க. இவங்களோட அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு தாங்க இவங்களோட நிஜமான கெத்தே. வெளியில் வெளிப்படையாக பார்த்தா இவங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மையில் இவங்க மனசுக்குள்ளே ஏபிசின்னு 3 பிளான் தயாராக இருக்கும். ஒரு பிளான் சொதப்பினாலும் அடுத்த செகண்டே அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி காரியத்தை சக்ஸஸ் ஆக்கிடுவாங்க.
இவங்க அவசரத்தில் கூட ஒரு அக்யூரசி இருக்குங்க. இவங்க மின்னல் வேக முடிவெடுக்கும் திறனுங்க கொண்டவங்க. மற்றவங்க ஒரு பிரச்சனையை பற்றி யோசித்து முடிவெடுக்கிறதுக்குள்ளே இவங்க 3 விதமான தீர்வுகளையே தயார் செஞ்சுருவாங்க. அவசர காலத்தில் இல்லை அப்படின்னா நெருக்கடியான சூழலில் இவங்களுடைய மூளை ரேஸ் கார் மாதிரி அதிவேகமாக வேலை செய்யுங்க. எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய விசித்திர குணம் இருக்குங்க. பழைய பயனில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க, அதை தோல்வியடைந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரிங்க, அதை அவங்க கைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா புது வடிவம் கொடுத்து வெற்றியடைய வச்சுருவாங்க. அவங்க வேஸ்டான பொருளை கூட பெஸ்ட்டாக்குறது இவங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாங்க. நேருக்கு நேர் மோதும் பேச்சு தாக்குதல். 3ஆம் பாதக்காரர்கள் நயமாக பேசுவாங்க அப்படின்னா இந்த 4ஆம் பாதக்காரங்க உண்மையை முகத்தில் அடித்த மாதிரி பேசுவாங்க. தப்புன்னு இவங்களுக்கு தோணிருச்சுன்னா எதிரில் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி பயப்படாமல் தன் கருத்தை பதிவு செய்வாங்க. இவங்களோட பேச்சு சில சமயம் ஊசி மாதிரி குத்தினாலும் அதில் 100% உண்மை இருக்குங்க. அதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடந்த 2-3 மாதமாக அனுபவித்த கஷ்டம் இவ்வளோதான் அவ்வளோதானே கிடையாதுங்க. வெளி வேஷம் போட்ட மனுஷங்களால் வந்த மன உளைச்சல் இவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கடந்த கொஞ்ச நாளாகவே இவங்க ரொம்பவே நம்பின இவங்களோட நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட நிஜ முகத்தை காட்டியிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மையெல்லாம் பண்ணியிருந்தாலும் ஆனால் உங்களை தான் சுயநலவாதின்னு முத்திரை குத்துவாங்க. நம்ம யாருக்காக வாழ்கிறோங்கிற ஒரு விரக்தி மனநிலைமையை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக்கியிருப்பாங்க. பணம் இருந்தது ஆனால் கைக்கு வரலை. உங்களுக்கு வர வேண்டிய பெரிய தொகை இல்லை கைக்கு வர வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியாகவே இருந்திருக்குங்க. எல்லாமே கை கெட்டது ஆனால் வாய் கெட்டலையேங்கிற ஒரு பெரிய நிதி நெருக்கடியை கடந்த சில மாதமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சைலண்ட் வார் நடந்திருக்குங்க. சண்டை பெருசாக வெளியே தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய அமைதியான போர் நடந்திருக்கும். உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கலையே, இல்லை உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலையேன்னு யோசிச்சே தூக்கமில்லாத இரவுகளை நீங்கள் நிறைய கடந்திருப்பீங்க. மிருகசீரிஷம் 4ஆம் பாதக்காரங்க கடந்த 3 மாதத்தில் பார்த்த சவால்கள் முற்றிலும் வேற ரகங்க. அது என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் அளவுக்கு மீறிய கோபமும் அதனால் உடைந்த உறவுகளும் ரொம்ப அதிகங்க. கடந்த சில மாதமாகவே உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி கோபம் வெடிச்சிருக்கும். நியாயமான விஷயத்துக்காக தான் நீங்கள் பேசியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் பேசின விதம் இல்லை வார்த்தைகள்லாம் மிஸ் ஆனதுனால நீங்கள் தான் தப்புன்னு சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே பழைய போட்டு உங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க. திடீர் வேலைப்பளு, உடல் அளவில் வந்த சோர்வு, ஒரே நேரத்தில் 4 பேர் போல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். தூக்கம் சரியாக இருந்திருக்காது. கை கால் வலி, உடல் சோர்வு, முக்கியமாக பிபி இல்லை அப்படின்னா அஜீர்ண கோளாறுன்னு ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை உங்களை தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கும். திட்டமிட்ட காரியமெல்லாம் கடைசியில் நொடியில் சொதப்பியிருக்கும். நீங்கள் 100% பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு முக்கியமான வேலை இல்லை அப்படின்னா தொழில் முயற்சி கடைசியாக 5% இருக்கிறப்போ எதிர்பாராத ஒரு நபராலேயோ இல்லை சூழ்நிலையாலேயோ கை நழுவி போயிருக்கும். எல்லா தகுதி இருந்தும் ஏமாந்துட்டுமேன்னு ஒரு பயங்கரமான ஆத்திரம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காக வாங்கிய கடன் தொல்லை. இவங்க சொந்த தேவைக்காக வாங்கிய கடனை விட மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதாலேயோ இல்லை சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்ய போய் வாங்கிய கடன் தான் இவங்களை பெரிய நெருக்கடியில் தள்ளியிருக்கும். வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை உருவாயிருக்கும். வரவேண்டிய பெரிய பணம் இல்லை அப்படின்னா பாக்கி தொகை வராமல் தள்ளி போனதால் அத்தியாவசிய செலவுகளுக்கே கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலையில் பணத்தட்டுப்பாடு கடுமையாக இருந்திருக்கும். சந்தேகமும் மனக்கசப்பும் நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க இவங்கள நல்ல எண்ணத்தை புரிஞ்சிக்காம நீ குடும்பத்தை ஒழுங்காக கண்டுக்கலை இல்லை சுயநலமாக பார்க்குறேன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு குற்றம் சுமத்தியிருப்பாங்க. 3வது நபரோட தலையீடால் குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபரால், உறவினராக இருக்கலாம், இல்லைன்னா நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், வீண் பேச்சை கேட்டு அவங்கள பேச்சை குடும்பத்தில் கணவன் மனைவி இல்லை அப்படின்னா உடன் பிறந்தவர்களுக்கிடையே அமைதி இல்லாத சூழல் உருவாகியிருக்கும். அதிகப்படியான யோசனையால் இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிச்சிருப்பீங்க. நீர் சத்து குறைபாடு, ஒவ்வாமை இல்லை அப்படின்னா முகம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கண்ணெரிச்சல் இவங்களை வாட்டி இருக்கும். மிருகசீரிஷம் 4ஆம் பாதக்காரங்க கடன் இல்லைனா பண விஷயமான கஷ்டம், திடீர் மருத்துவ செலவு,
வாகன செலவு, எதிர்பாராத விதமாக வண்டிகளை வாகன பழுது வந்திருக்கும். முதலீடெல்லாம் முடங்கியிருக்கும். தொழில் இல்லைன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் போட்ட பணம் உடனடியாக லாபத்தை கொடுக்காம ஸ்டக்காகி நின்னதால் அன்றாட சுழற்சிக்கே கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இதெல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. குடும்ப சம்பந்தமாக கோபத்தால் வந்த விரிசல், இவங்க பேசி காரசாரமான வார்த்தைகள்லாம் குடும்பத்தில் பெரிய பூதாகரமான சண்டையை உருவாக்கியிருக்கும். நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஆதங்கம் இவங்களுக்குள்ள அதிகமாக இருந்திருக்கும். பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து இல்லைன்னா பணப்பங்கீடு விஷயத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கு தள்ளி போய் அதனால் சொந்த பந்தங்களுக்குள்ள முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு மனக்கசப்பு வந்திருக்கும். இரத்த அழுத்தம், அதிகப்படியான மன உளைச்சலால் உருவாயிருக்கும். கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலி பிரச்சனைகளாக வந்திருக்கும். நரம்பு எலும்பு தேய்மானம், கை கால் வலியும், முதுகு தண்டுவடம் சார்ந்த உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிறைய இவங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம், கடன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த மாத வராக்கடன், எதிர்பாராத செலவுகளால் பணத்தட்டுப்பாடு இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. 2ஆம் வீட்டில் சூரியன் அமர்வதால் முடங்கி கிடந்த பணம் கைக்கு வந்து சேரும். புது வருமான வழிகள்லாம் உங்களுக்கு திறக்கும். பழைய கடன்களில் ஒரு கணிசமான பகுதியை அடைப்பதற்கான வழிகள் பிறக்க போகுது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மறைமுக சைலண்ட் வார் முடிவுக்கு வரப்போகுது. சுபகாரிய பேச்சுக்கள், திருமணம், சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல காரியமெல்லாம் மறுபடியும் தொடங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதனின் சுப பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. மனசில் இருந்த தேவையில்லாத பயம், குழப்பம் விலகி புது தெம்பு பிறக்கும். தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த நல்ல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆஃபர் லெட்டரெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களை தேடி வரலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட இருந்த கசப்புகள்லாம் நீங்கி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு இல்லை அப்படின்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளாக உங்களுக்கு தேடி வரப்போகுது. மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதக்காரர்களுக்கான பிரத்யேக குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் கேட்கறது மன அமைதியை உங்களுக்கு தரும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா தயிர் சாதம் தானம் செய்கிறது, கடன் சுமைகளை விரைவாக உங்களுக்கு குறைக்க அது உதவும். இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முதன்மை தெய்வம் துர்க்கை அம்மன், காமாட்சி அம்மன். ஆடி மாதம் அம்மனுக்குரிய வழிபாட்டிற்கு உகந்த மிதுனராசி அதிபதி புதனுக்குரிய கிரக பலத்தை அதிகரிக்கவும், மிருகசீரிஷம் நட்சத்திர அதிபதி செவ்வாயின் உக்கரத்தை குறைக்கவும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியங்க. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறது இல்லை அப்படின்னா அர்ச்சனை செய்கிறது குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் எல்லாத்தையுமே போக்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணு, லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். காரணம், புதனின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. கடன் தொல்லைகள், எதிரிகளால் வரும் தடைகள் விலக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு உடனடி நிவாரணத்தை தரும். ஆடி சுவாதி இல்லை அப்படின்னா ஆடி சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்ப சிறந்ததுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண நெருக்கடி, கடன்கள்லாம் தீர தயிர் சாதம் தானம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கோ இல்லை அப்படின்னா கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கோ தயிர் சாதம் தானமாக கொடுங்க. மிதுன ராசிக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் தோஷங்கள்லாம் விலகி வராக்கடன்கள்லாம் கைக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திற்கு பச்சை பயிறு பரிகாரம். புதன் கிரகத்திற்குரிய தானியமான பச்சை பயிரை இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில் பசுமாட்டுக்கு கோதுமை தவிட்டோட இல்லை அப்படின்னா அகத்திக்கீரையோட உணவாக நீங்கள் கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பம், தூக்கமின்மை மற்றும் உஷ்ணம் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபார நிலையை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு கடந்த சில மாதங்களாக முடங்கி கிடந்த வியாபாரம் இந்த ஆடி மாதத்தில் மெல்ல மெல்ல சுறுசுறுப்படைய போகுது. வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்க போகுது. புது முயற்சிகளை உடனடியாக நீங்கள் பெரிய அளவில் செய்யாமல் சிறுக முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் இல்லை அப்படின்னா தொழில் போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு திறமையை கண்டு விலகி போக போகிறாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக
நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இல்லை அப்படின்னா ஆஃபர் லெட்டர் தேடி வரும். வேலையில் மாற்றங்கள் நிகழும். வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் இல்லை அப்படின்னா பொறுப்புகள் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் ஆரம்பத்தில் சவாலாக தெரிஞ்சாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியும். மேலதிகாரிகளோடு இருந்த மனக்கசப்புகளை நீங்கி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. பணவரவு வருமானத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா தனஸ்தானத்தில் சூரியன் அமர்றதால பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கூடுதல் வருமானத்துக்கான வழிகள்லாம் திறக்கும். பாக்கி தொகையெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. வருமா வராதான்னு சந்தேகப்பட்ட நிலுவத்தொகை மற்றும் வராக்கடன்கள்லாம் இந்த மாதத்தில் கைக்கு வந்து சேரும். செலவுகள்லாம் கட்டுப்படுங்க. வீண் செலவுகள்லாம் குறைஞ்சி சேமிப்பை தொடங்குவதற்கான நல்ல சூழல்கள்லாம் உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் முன்னேற்றம் அடையும். ராசி அதிபதி புதனின் சுப நகர்வால் கடந்த காலத்தில் வாட்டிய நரம்பு தளர்ச்சி, தலைவலி மற்றும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு மனசில் இருந்த தேவையில்லாத பயமும் குழப்பமும் விலகி நல்ல தூக்கமும் மன அமைதியும் கிடைக்க போகுது. சுப செய்தி ஒன்று தேடி வருங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் சுப செய்திகளும் நிச்சயமாக தேடி வரும். ஏற்கனவே குழந்தை உள்ளவங்களுக்கு பிள்ளைகளோட கல்வியில் இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பாங்க அவங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்க அப்ரோட் ஜாப் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்க, அப்ராட் ஜாப் தேடுறவங்களுக்கு, இல்லை அப்படின்னா விசா செயலாக்கத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அனுகூலமான பலன்கள் தருங்க. உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் நல்ல லாபமும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக புது வண்டி இல்லை அப்படின்னா கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே சாதகமான காலம். நிலம், வீடு இல்லைனா மனம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட தகராறுகள்லாம் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கைக்கு வந்து சேரும். பழைய வாகனம் இல்லை அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் சொத்துக்கள்லாம் வாங்குவதாக இருந்தால் அதுக்கான ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரி பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. கடந்த கால சில மாதங்களாக தள்ளி போன திருமண பேச்சுக்கள் இந்த ஆடி மாதத்தில் திடீர்னு வேகம் எடுக்க போதுங்க. பிடித்த வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். மனசுக்கு பிடிச்ச வரன் கண்டிப்பாக அமையும். காதல் திருமணத்துக்கு வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தால் அது மெல்ல மெல்ல குறைஞ்சி பெற்றோரோட சம்மதம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் மறைஞ்சு மறுபடியும் நல்ல அந்யோன்யமும் நெருக்கமும் உங்களுக்கு உண்டாக போதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடக்கூடாதுங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குவதற்கோ சீட்டு பணத்துக்கோ ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடவே போடாதீங்க. வாய் வார்த்தை உத்தரவாதம் கூட நீங்கள் கொடுக்காதீங்க. அடுத்ததாக கோபமான பேச்சுங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால உங்கள் பேச்சில் அதிகாரமும் உஷ்ணமும் அதிகரிக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசும் ஒரு வார்த்தை நல்ல உறவை உடைச்சிருங்க. அதனால் வார்த்தைகளில் கவனமாக நிதானமாக இருங்க. குறைஞ்ச நாளில் ரெட்டிப்பு லாபம்னு ஆசை காட்டும் எந்த ஒரு புதிய திட்டங்கள்லேயுமே பணத்தை முதலீடு கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. கவனமாக இருங்க. அனுபவசாலிங்க கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கிட்ட ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்ச நாளில் திருப்பி கொடுத்துட்றேன்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த 2 மாதத்தில் கொடுக்கக்கூடிய பணம் சீக்கிரத்தில் திரும்ப வராதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மிதுன ராசிக்காரர்களோட அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை. ராசி அதிபதி புதனுக்குரிய நேரம் நேர்காணல், பிஸ்னஸ் மீட்டிங், முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும்போது நீங்கள் பச்சை நிற உடை அணிகிறது உங்களுக்கு காரிய சித்தியையும் மன தெளிவையும் தருங்க. அடுத்ததாக வெள்ளை கிரீம் நிறம், மன அமைதியை தரக்கூடிய நிறங்க இது. குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் போதும் சுபகாரியங்களின் போதும் இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு
ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. வர கடன்கள்லாம் மெல்ல மெல்ல கைக்கு வந்து சேரும். புது சொத்து இல்லை அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆடி மாதத்தில் பிரகாசமாக இருக்குங்க. கடந்த சில மாதங்களாக இருந்த கோபமும் குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட மனக்கசப்பும் இந்த மாதம் விலக போகுது. திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள்லாம் உடஞ்சி சுபகாரிய பேச்சுகள்லாம் தொடங்க போகுது. நீங்கள் அவசரப்பட்டு பேசுகிறதையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வாரளி மலர் சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவும் தொழில் திருப்பமும் காத்திருக்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்க, அப்ராட் ஜாப் தேடுறவங்களுக்கு சாதகமான ஆஃபர் லெட்டர்லாம் வரப்போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லை அப்படின்னா பதவி உயர்வெல்லாம் தேடி வரும். உங்களை வேலை தளத்தில் குறை சொன்னவங்க உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் குறிப்பாக உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னா தலைவலியெல்லாம் வரலாம். தூக்கத்தை சீராக்கணுங்க. நீங்கள் போலி நண்பர்களை நம்ப வேண்டாம். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பரிகாரமாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அது சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு குடும்பம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இருந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மன அமைதியை தரக்கூடியதாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கு ஆடி மாதத்தில் சுப செய்தி உறுதியாக தேடி வருங்க. நிதி வருமானத்தை பற்றி கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் சேருவாங்க. நிலம் வீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சு லாபம் தரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே படிப்படியாக வெற்றி தரும். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செலவு அதிகரிக்குங்கிறதால ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். பரிகாரமாக நீங்கள் ஆடி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி இல்லை அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை இரட்டிப்பாக்கி தருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.